கோவா ட்ரிப்பில் டே 2 அதில் பார்ட் 3 தான் இப்போ பார்க்க போகிறீங்க. நம்ம ஸ்பைஸ் கார்டன் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து இருக்கிற பிளேஸ் வந்து ஒரு டெம்பிள். பார்க்குறதுக்கு இது டெம்பிள் மாதிரி இருக்காது, பட் இந்த சைடு எல்லாமே இப்படி தான் இருக்கும். இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான சிங்கரில் ஒருத்தங்க தான் லதா மங்கேஷ்கர். அவங்களோட நேட்டிவ் குலதெய்வம் கோவிலுமே இது தான் சொல்கிறாங்க. இந்த டெம்பிளில் ட்ரெஸ் கோடு மஸ்ட். நீங்கள் கோவாக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே அப்படி இப்படின்னு போட்டு வரீங்கன்னா இங்கே வந்து உள்ளே விடவே மாட்டாங்க. வெளியிலேயே நமக்கு கிளாத் மாதிரி, ஐ மீன் வேஷ்டி மாதிரிலாம் இருக்கும். அதை வாங்கிட்டு நம்ம வியர் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். கோவிலுக்கு வெளியிலேயே அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எல்லாமே இருக்கும்ல, அதில் நான் கோவான்னு ஒன்று வாங்கினேன். பட் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுல அது ஹைதராபாத் டு பெங்களூர் வரும்போது எப்படி தான் மிஸ் ஆச்சுன்னே தெரில, அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. மங்கபீஷி டெம்பிள் இது கவர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 1 hour ஆச்சு. ஏன்னா ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்தது. நம்ம ட்ரெஸ் கோட் எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. சீக்கிரமாகவே சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்த பீச் தான் மிராமர். மோர்ஜிம் பீச் மாதிரி இதுவுமே அலை வந்து ரொம்ப சட்டலாக தான் இருந்துச்சு. அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கோவாவில் ரொம்ப ஃபேமஸான அட்டல் செட்டு பிரிட்ஜ், ரொம்ப நீளமான பிரிட்ஜுமே கூட அதில் கலர் லைட்டிங் எல்லாமே சூப்பராக போட்டிருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அண்ட் தென் நைட்டு ரெசார்ட்டில் வந்து தான் டின்னர் சாப்பிட்டோம். சப்பாத்தி அப்புறம் கடாய் பன்னீர். இதுலேயுமே ஃபிஷ் ஸ்மெல் வந்தது, பட் ஓரளவுக்கு டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. டே 3யோட பார்ட் 1 நாளைக்கு பார்க்கலாம்.